அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிங்கை பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீகோரிங் பேஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மீகோரிங் பேஸ்ட்டு வந்து நாசிங்கோரிங், ஃபிஷ் சம்பால், கொய்த்திய கோரிங் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் 20 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10, ப்ரௌன் சுகர் 2 ஸ்பூன், நெத்திலி கருவாடு 2 ஸ்பூன், அப்புறமா புளி வந்து திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க, அது ஒரு 2 ஸ்பூன், 4 சிவப்பு மிளகாய், அப்புறமா வந்து ஆயில் எடுத்துருக்கேன், அது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மிளகாவையும் கட் பண்ணியாச்சு. இதுலேருந்து வந்து விதைகள்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ விதைகள்லாம் விட்டுட்டு காஞ்ச மிளகாவை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயில் வெந்நீர் ஊற்றி இதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா பொருட்களையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்ச வந்து காஞ்ச மிளகாய் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்ச சிவப்பு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம், 10 பல்லு பூண்டு, நெத்திலி கருவாடு வந்து நல்லா அலசிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிலாம் வந்து அரைக்க தேவையில்லை, எண்ணெய் மட்டுமே போதும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் போட்டாச்சு. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எண்ணெயில் வந்து நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பச்சை வடை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு மீகோரிங் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிக்கங்க. சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஆல் இன் ஒன் பேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து மீகோரிங், நாசிங்கோரிங், ஃபிஷ் சம்பால், கொய்த்திய கோரிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மீகோரிங் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.